கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உன் நம்பிக்கை உங்களை வாழ வைக்கணும்னு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, எது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதோ, சில காரியத்தை முயற்சி பண்ணி நடக்காமல் இருக்கும்போது உலகம் உங்களை பார்த்து சொல்லும், உன்னெல்லாம் முடியாது, நீ தான் தோற்று போயிட்டியே, நீ தான் ஏமாற்றம் அடைஞ்சிட்டியே, இனிமேல் உன்னால் முடியாது, உன்னால் நடக்காது, நீலாம் முயற்சி பண்ணாத, வேறு ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து போ என்று சொல்லி உனக்கு விரோதமாக சில மனிதர்கள் பேசுவார்கள். உனக்கு விரோதமாக உன்னை உற்சாகப்படுத்தாதபடிக்கு உனக்கு விரோதமான காரியங்களை பேசிக்கொண்டே இந்த உலகம் இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக தான் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை மனதில் வைத்து கொள்ளணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த கர்த்தரை நம்புகிற மனுஷன் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நான் நம்பினது கர்த்தரால் வரும். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தின் காரியமா, உங்களுடைய பிள்ளைகளின் காரியமா, உங்களுடைய தனிப்பட்ட காரியமா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உலக மனிதனால் வராது, உன் பதவியால் வராது, உன் பணத்தால் வராது, எதால் வராது, கர்த்தரால் தான் என்ன செய்யும், வரும். இந்த கர்த்தரால் வருங்கிற நம்பிக்கை அவர் மேல் இருக்கணும். வேதத்தில் என்ன செய்ய சொன்னால் எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள். அதில் முக்கியமாக சொல்லணுமா, எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னும் இருக்க போவதும் இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் ஆண்டவர் மேலே அவ்வளவு நம்பிக்கை வைத்தான். ஆனால் அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அசீரிய ராஜா அவனுக்கு விரோதமாய் படைபலங்களெல்லாம் திரட்டி கொண்டு என்ன செய்கிறான், வருகிறான். சனகரிப்பு வந்து யூதா முழுவதும் போதனை செய்கிறான். என்ன போதனை செய்கிறான்? எசேக்கியாவுடைய வார்த்தையை நம்பாதீங்க, அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்க சொல்லுவான். என் கைகளுக்கு எந்த தேசமும் தப்ப முடியாது, நான் எல்லாவற்றையும் இஸ்ரவேலை பிடித்தேன், அதே போல யூதாவிலுடைய சில பட்டணங்களை பிடிப்பேன், உங்களையும் பிடிப்பேன், நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது என்ன என்று சொல்லி கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை பிரிப்பதற்கு இந்த சனகரிப்பின் ஆவி செயல்பட்டது. இன்றைக்கும் சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட சனகரிப்பின் ஆவியோடு கூட இருப்பார்கள். வேதத்தை வாசித்து என்ன கிடைச்சதுன்னு சொல்லுவார்கள், ஆலயத்துக்கு போய் என்ன கிடைச்சதுன்னு சொல்வார்கள், உபவாச ஜபத்திற்கு போய் என்ன கிடைச்சதுன்னு சொல்வார்கள். நீ கர்த்தரை நம்பாத, கர்த்தரை விட்டுரு, ஆண்டவர் நம்பி உனக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது என்று சொல்கிறது தான் சனகரிப்பின் ஆவி. ஆனால் கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு போராடினா கடைசியில் என்ன நடந்து தெரியுமா? அந்த சனகரிப் கடைசியில் அவருடைய பிள்ளைகளே அவனை என்ன செய்தார்கள், வெட்டி கொன்றார்கள் என்று பார்க்கிறோம். எந்த மனுஷன் கர்த்தரை விட்டு பிரிக்க நினைக்கிறானோ, எந்த மனுஷன் கர்த்தரை விட்டு உன்னை தூர போகணும்னு நினைக்கிறானோ, உனக்கு விரோதமாக எவன் பேசுகிறானோ, எவன் உனக்கு விரோதமாக எழுதுறானோ, அவன் தான் முகம் வெக்கப்பட்டு போகும், அவன் தான் தலை குனிஞ்சு போவான். நீ அவனுக்கு முன்பாக உன் தலை உயர்த்தப்படும். உன் நம்பிக்கை அதிகரி, உன் குடும்பத்தின் நம்பிக்கை அதிகரி, தெய்வத்தின் மேல், இயேசு மேல் உன் நம்பிக்கை வை. அந்த நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும், உன்னை சிறந்திருக்க செய்யும், உன்னை மேன்மேடை செய்யும். நீ முயற்சித்து கொண்டிருக்கிற எல்லாவற்றிலையும் வெற்றியை காணப்போகிறாய். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையை அபிஷேகித்து தந்தக்க நன்றி. உடைய பிள்ளைகள் உம்மேல் வைத்த நம்பிக்கையில் அதிகரிக்க உதவி செய்யும். அந்த நம்பிக்கை உடைய பிள்ளைகளை வாழ வைக்கும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.